தமிழகத்தில் இதுவரை 42 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். அதில் உரிய ஆவணங்களை காண்பித்ததால் 25 கோடி ரூபாய் திருப்பிக் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பரிமாற்றத்தை தடுக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்காக பறக்கும் படைகள், நிலையான கண்காணிப்பு குழுக்கள், வீடியோ கண்காணிப்பு குழுக்களை ஏற்படுத்த தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவுகள் வழங்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை, வருமான வரி புலனாய்வு பிரிவு, சுங்கத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து பணப்பட்டுவாடாவை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மது உற்பத்தி, விநியோகம், விற்பனை மற்றும் இருப்பு ஆகியவற்றையும் கண்காணிக்க அதிகாரிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கணக்கில் வராத பணத்தை தேர்தலில் செலவிடுவதை தடுக்கவும், வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதை தடுக்கவும் 702 பறக்கும் படைகளும் 712 நிலையான கண்காணிப்பு குழுக்களும் அனைத்து தொகுதிகளிலும் பணியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 கோடி 20 லட்சமா கடந்த 2 நாள்ல பறிமுதல் பண்ணிருக்காங்க. அது இல்லாம 1 கோடி 34 லட்சம் கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல பறிமுதல் பண்ணிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் சுமார் 11 கோடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கடந்த 2-3 நாள்ல இருக்கிறது வீட்டு சோதனை மற்ற எல்லா சோதனையில பறிமுதல் பண்ணிருக்காங்க. ஆக மொத்தம் இதுவரை 42 கோடி ரூபாய் பறிமுதல் பண்ணியிருக்கோம். அதில் 25 கோடி ரூபாய் திருப்பி கொடுக்கப்பட்டது. மீது எல்லாம் இன்கம் டேக்ஸ் துறைக்கும் அல்லது எலெக்ஷன் துறையில் ட்ரெஷரியில் கொடுக்கப்பட்டது.